நம்ம ஆந்தனி மேக்கி தன்னை கேப்டன் அமெரிக்காவா ப்ரூவ் பண்ணிட்டாரா? Captain America. ஆமாங்க, நம்ம ஆந்தனி மேக்கி ஆக்டிங்ல மார்வலோட கேப்டன் அமெரிக்கா தி பிரேவ் நியூ வேர்ல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. கேப்டன் அமெரிக்கா சீரீஸ்லயே இது 4th மூவியா வந்திருக்குங்க. அண்ட் அந்த சீரீஸ்லயே செகண்ட் ஹையஸ்ட் ஓப்பனிங் கலெக்ஷனும் இந்த மூவி பண்ணிருக்கு. மூவி என்னன்னு உங்களுக்கே தெரியும். படம் என்னதான் ஏகப்பட்ட ரீஷூட்ஸ் அண்ட் சில நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி இருந்தாலும் மூவி எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்ததுங்க. நம்ம சாம் வில்சனை எல்லா இடத்துலயும் அடுத்த கேப்டன் அமெரிக்கா இவர் தான் மார்க் பண்ணிட்டே இருந்தாங்க. அதே போல ஃபால்கனோட பிளேஸை யார் ஃபில் பண்ண போறான்றதையும் சொல்லியிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல நம்ம அல்க் ஃபேன்ஸுக்கு நல்ல ட்ரீட்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம அல்கோட நிலைமை உங்களுக்கே என்னன்னு தெரியும். அவருக்கு ரொம்ப வருஷமாவே சோலோ மூவி வரல. மார்வல் அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. நம்ம இன்கிரெடிபிள் அல்க் அண்ட் அவெஞ்சர்ஸ்ல அங்கங்க மாஷா பாத்திரோட சரி அவருக்கு அதோட ஒரு நல்ல சோலோ மூவியே தரல. அந்த குறைய ரெட் அல்க வச்சு லைட்டா தீர்த்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ரெட் அல்க் வர சீன்லாம் தியேட்டர்ல தீயா இருந்துச்சுங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே படத்தோட கிளைமேக்ஸ்ல நம்ம ஆந்தனி மேக்கி தன்னை ஒரு கேப்டன் அமெரிக்காவா ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ மூவி பார்த்தவங்க உங்க ரியாக்ஷனை கீழே சொல்லுங்க. பார்க்காதவங்க மூவியை சீக்கிரமா போய் பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நான் உங்க சின்னி சென்பாய்.